திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், யார் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருது? கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வரும் விஷயங்கள் குறித்து சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவராக TR பாலு இருக்கிறார். அவர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த குழுவில் கனிமொழி, துணை பொதுச்செயலாளர் VP துரைசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், தங்கம் தென்னரசு, TKS இளங்கோவன், ராமசாமி, சண்முகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் NR தனபாலன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நமக்கு நாமே பயணத்தின் மூலம் திமுகவுடைய பொருளாளர் MK ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சென்று தொழிலாளர்கள், விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்தார்கள். அப்போது 4 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதாக திமுகவுடைய தகவலாக இருந்தது. அந்த மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று ஏற்கனவே திமுகவுடைய பொருளாளர் MK ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தேர்தல் அறிக்கையினுடைய இறுதி செய்வதற்கான பணிகளாகத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று திமுகவுடைய வட்டாரங்களுடைய செய்திகளாக இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்கான பணிகளாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அதன் அடிப்படையில் திமுகவுடைய தலைவர் கருணாநிதியிடம் இந்த அறிக்கையுடைய முழு விவரங்கள் கொண்டு சென்று திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் விரைவில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். பாஸ்கர், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பல்வேறு கட்டமாக இறுதி வடிவம் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஆலோசனை குழு கூட்டங்கள் நடைபெற்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டமாகத்தான் நடைபெறுகிறது. தேர்தல் அறிக்கை இறுதி செய்யப்பட்ட பிறகு திமுக தலைவர் கருணாநிதி திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவார். அதாவது 4 நாட்களுக்குள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடப்பட்ட பிறகு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று திமுகவுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1 வார காலத்துக்குள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.